நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 97741111 என்ற எண்ணை அணுகவும். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்ப்போம். பில்டிங் உள்ள எதுவும் கட்ட முடியாது. அதை சென்னையில் நினைச்சுப்பா, சென்னைக்கு நடுவில் ஒரு பகுதி, அவ்வளோ பெரிய பகுதியை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அதை விட்டு சென்றால் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அது. அதனால இது அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதை செய்கின்ற வரையில் நாங்கள் பல வகை போராட்டங்களை நாங்கள் செய்வோம். முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம், அடுத்தது போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம், சட்டமன்றத்துக்குள்ள எல்லாமே அத்துணை வகையிலையும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படியாவது அதை பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய நோக்கம். இதற்கு இப்ப இருக்கின்ற இளையோர்கள், ஜென்சி அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் நீங்க குரல் கொடுங்க. ஏன்னா அது உங்களுடைய சொத்து, வருங்கால சந்ததியினருடைய சொத்து. அது அங்க இல்லைன்னா சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், உயிர் சேதம், பொருள் சேதம், எல்லாம் சேதம் வரும். அதனால இதை மனதில் வைத்து தமிழக அரசு உடனடியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிபிகேஷன் கைட்லைன் செய்து அதை பாதுகாப்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். இல்ல, அதெல்லாம் இரிகேஷன் ஸ்கீம்ஸ். நான் அரசுக்கு பரிந்துரை கொடுத்தது வந்து நீர் பாசன திட்டங்கள். இது நம்முடைய சென்னை பிரச்சனை. இது சதுப்பு நிலம். இது பாதுகாத்தா தான் சென்னை வடிகாலா பயன்படுத்தும். அக்விஃபயரு எல்லாமே இருக்கும். இதில் அர்பன் பிளானிங்ல வரும். ஏன்னா இதில் சிஎம்டிஏல பிளான் 1 கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 இது வேண்டுமென்றே இதில் பிளான் 3, அதாவது பிளான் 2ல கொண்டு வரல. பிளான் 2ல கொண்டு வந்தாங்கன்னா இது நோட்டிஃபை பண்ணணும். பெரிய சதி 5 ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலம் பெரிய சதி நடந்திருக்கு. அதுதான் இந்த பிரிகேடுக்கு 2000 கோடி கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில். தமிழ்நாடு எல்காட் எலக்ட்ரானிக் சிட்டி சதுப்பு நிலத்தில் தான் இருக்கு. ஆக இருக்கிறது கொஞ்சம் நஞ்சத்தை நம்ம பாதுகாத்தாதான் நம்ம சென்னையில் நாளைக்கு வாழ முடியும், உயிர் வாழ முடியும். அதற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முக்கியமா அவசியமானது. நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.